சோபா சந்திரசேகரன் மகன் கொடுத்த சோபா அதுதான் இப்போ பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க மீடியாவில். அதாவது நம்ம தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்த 3 வருஷத்துலேயே தனித்து போட்டியிட்டு மக்கள் ஆதரவோட மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்று இப்போ நம்ம முதலமைச்சராக இருக்கார். அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றதுலேருந்து அனைத்து கட்சிகளையும் மரியாதை நிமித்தமாக போய் சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கிறார். அந்த வகையில் திமுக, காங்கிரஸ் இப்படி எல்லா கட்சியும் திமுகலேருந்து எல்லா கட்சியிலும் தொடர்ந்து ஒவ்வொரு கட்சியாக சந்திச்சுட்டு வந்திருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவிர மற்ற எல்லாத்தையும் சந்திச்சிட்டாரு. ஆனால் இவர் போகிற இடங்களுக்கு பூரா இவருக்கு முன்னாடி ஒரு சோபா போகுது. அந்த சோபாவுக்கு அப்புறம் நம்ம விஜய் அவர்கள் போகிறாரு. அந்த சோபா நிறையா பணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மீடியாவில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே அவர் ஒரு சினிமா துறையிலும் அவருக்கு பணம்னா என்னென்னு தெரியும். கோடிக்கணக்கில் அதில் சம்பளம் வாங்கியிருக்கிறார். இப்போ அரசியலில் வந்ததுக்கப்புறம் அவர் முதலமைச்சராக இருக்கிறாரு. அப்போ ஒருத்தரை போய் சந்திக்க போகிறாரு அப்படின்னா அந்த சோபாவை கொண்டு கொடுத்து அந்த சோபா நிறையா பணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது எந்த அளவுக்கு ஒரு இதுன்னு தெரியல. அவர் மேலே குறை சொல்லணும், அவருடைய ஆட்சியை கழிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் யாரோ கிளப்பி விட்ட புரளியாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியே அவங்க கொடுக்க வேண்டிய எண்ணம் இருந்தாலும் இப்படி தெரிகிற அளவுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு அறிவில்லாதவங்களும் கிடையாது. எல்லா அரசியல் கட்சியில் பல்வேறு விஷயங்கள் நடக்கும். எவ்வளோ விஷயம் நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. இப்போ நேற்று கூட நம்ம ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டப்போ அதிமுகவுக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனால் பிரச்சனை ஓடிக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் வெளியில் இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி பப்ளிக்காக எல்லா பத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. அது மாதிரி தான் அரசியலில் நமக்கு திரைக்கு பின்னாலே நிறைய விஷயங்கள் நடக்கும். அது யாருக்குமே நமக்கு தெரியாது. திரைக்கு முன்னால் வந்தால் மட்டும்தான் அதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். இதெல்லாம் ஒரு தவறான குற்றச்சாட்டு. அவர் மக்கள் ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுத்து மக்களின் முதல்வராக விஜய் அவர்கள் உட்காந்துருக்கிறாங்க. இன்றைக்கி கூட அவர் தெளிவாக தான் சொல்லியிருக்காரு. இது மக்களுக்கான ஆட்சி, அனைத்து மக்களுக்குமான ஆட்சி. எனக்கு கொடுத்துருக்க அந்த 5 வருஷத்தில் என்னால் மக்களுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு தகுந்த மாதிரி வேலையில் ஆரம்பிச்சிட்டார். இப்போ அங்கங்கே டாஸ்மார்க்கில் மூட ஆரம்பிச்சிருக்காரு. மக்களுக்கு மின்சாரம் 200 யூனிட் இலவசம் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பல்வேறு தரப்பு பெண்களுக்கான பாதுகாப்பு படை அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருக்காரு. அவரால் முடிஞ்சதை அப்படியே ஒவ்வொன்றா ஆரம்பித்து என்னென்ன செய்ய முடியுமோ அதை செய்ய தான் ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் இது பொறுக்காத ஒரு சில கட்சிகள் அவரை பற்றின தவறான தகவல்களை சோசியல் மீடியாவில் பரப்புனா அவருடைய பெயருக்கு களங்கம் விளைவிக்கிற அளவுக்கு செஞ்சோம்னா மக்கள் அவர் மேலே அதிருப்தி ஆவாங்கன்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக நான் திரும்பவும் அதான் சொல்கிறேன். மக்கள் அவர் ஓட்டுக்கு பணம் கொடுத்த பொருள் கொடுத்த கண்டிப்பாக அவர் ஜெயிச்சு வரல. நிறைய இடத்துல வேட்பாளர் யாருன்னே தெரியாது, சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னே தெரியாமல் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு அவர் நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர் மேலே நம்பிக்கை வச்சு தான் போட்டிருக்காரு. அதுக்கான பலனை கண்டிப்பாக மக்களுக்கு அவர் செய்து முடிப்பாருன்னு நம்ம நம்புவோம். தவறான விஷயங்களை, தவறான பொருளைகளை நம்ம நம்ப வேண்டாம். பொறுத்திருந்து பார்ப்போம். அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். அது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம்.